வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு மான்ஹவா தமிழ். இங்கே நீங்கள் சிறந்த மான்ஹவா, மங்கா மற்றும் மன்ஹுயா கதைகளின் முழு தமிழ் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்கள், உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐ அழுத்துங்கள். அப்படின்னா வாங்க கதைக்குள் போகலாம். அந்தச் சிறுமி கண்விழிக்கும்போது தான் எங்கே இருக்கிறோம் என்று குழப்பத்துடன் பார்க்கிறாள். அவளது மங்கலான பார்வையில் ஆடம்பரமான ஒரு அறையின் காட்சிகள் புலப்படுகின்றன. அப்போது அங்கே ஒரு பணிப்பெண் வந்து அந்தச் சிறுமியை கவனிக்கிறாள். அந்த பணிப்பெண் தன்னை அண்ணா என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு, தாங்கள் இப்போது ராட்விக் எஸ்டேட் என்ற இடத்தில் இருப்பதாகவும் தான் அங்கு வேலை செய்வதாகவும் கூறுகிறாள். ராட்விக் எஸ்டேட் என்ற பெயரைக் கேட்டதும் அந்தச் சிறுமி அதிர்ச்சியிலும் பயத்திலும் நடுங்குகிறாள். அவள் தான் படுத்திருந்த சோபாவில் அழுக்கு படிந்திருப்பதைப் பார்த்து, ராட்விக்கின் சோபாவை நான் அழுக்காக்கிவிட்டேனா என்று பதறுகிறாள். தான் ஒரு சாதாரண அடிமை என்றும் இவ்வளவு பெரிய தவறைச் செய்துவிட்டோமே என்றும் அஞ்சி உடனே சோபாவை விட்டு கீழே குதித்து மன்னிப்பு கேட்கிறாள். அந்தச் சிறுமி தன்னை ஒரு அடிமை என்று அழைத்ததைக் கேட்ட அண்ணா மிகவும் வருத்தமடைகிறாள். ஜெட் மூலமாக அவள் அடிமையாக விற்கப்பட இருந்தாள் என்று அண்ணா கேள்விப்பட்டிருந்தாலும், அத்தகைய ஒரு சிறுமி தன்னை அடிமை என்று அழைத்துக் கொள்வதைக் கேட்பது அவளுக்கு மிகுந்த அதிர்ச்சியைத் தருகிறது. அந்தச் சிறுமி முன்பு எப்படி நடத்தப்பட்டிருப்பாளோ என்று அண்ணா மிகுந்த கவலையுடன் சிந்திக்கிறாள். அப்போது எதிர்பாராத விதமாக அந்தச் சிறுமியின் வயிற்றிலிருந்து சத்தம் கிரவுல் கேட்கிறது. தான் பசியுடன் இருப்பதை உணர்த்தும் அந்தச் சத்தத்தைக் கேட்டு அந்தச் சிறுமி கூச்சமடைகிறாள். இதை புரிந்து கொண்ட அண்ணா மென்மையாகச் சிரித்துவிட்டு, நீ மிகவும் பசியுடன் இருக்க வேண்டும் என்று அன்புடன் கூறுகிறாள். மேலும் அவளது தலையை தடவி கொடுத்துவிட்டு உணவை எடுத்து வருவதாகவும் தான் வரும் வரை அங்கேயே ஓய்வெடுக்குமாறும் கூறிவிட்டு அண்ணா அங்கிருந்து செல்கிறாள். அண்ணா அங்கிருந்து சென்ற பிறகு அந்தச் சிறுமி தானாகவே நிலைமையை புரிந்து கொள்ள முயல்கிறாள். தான் ஏற்கனவே வண்டியில் தூங்கிவிட்டதோடு இப்போது சோபாவையும் அழுக்காக்கிவிட்டோம் என்று வருத்தத்துடன் நினைக்கிறாள். இங்கிருந்து தன்னை வெளியே அனுப்பிவிட்டால் டியூக் கெர்வேஹர் மீண்டும் தன்னை தேடி வந்துவிடுவார் என்று அவள் பயப்படுகிறாள். கெர்வேர் மற்றும் ராட்விக் குடும்பத்தினருக்கு இடையே சுமூகமான உறவு இல்லை என்பதால் தான் தற்காலிகமாக இங்கே மறைந்திருக்க முடியும் என்று அவள் கருதுகிறாள். எனவே தான் சுதந்திரமாக வாழும் வயதை அடையும் வரை அவர்கள் தன்னை இங்கேயே தங்க அனுமதிக்க வேண்டும் என்பதில் அவள் உறுதியாக இருக்கிறாள். அந்தச் சிறுமி தான் 14 வயதை அடையும் போது வேலை தேடிக் கொள்ளலாம் என்று தனது எதிர்காலத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறாள். அப்போது எதிர்பாராத விதமாக அறைக்குள் யாரோ நுழைவதைக் கண்டு அவள் அதிர்ச்சியடைகிறாள். அறைக்குள் வந்த அந்தச் சிறுவன் தன் தந்தை மற்றொரு அனாதையை அழைத்து வந்திருக்கிறார் என்று அலட்சியமாகவும் அதிருப்தியோடும் கூறுகிறான். இவ்வளவு இளம் வயதிலேயே அந்தச் சிறுவனிடம் இருக்கும் ஆளுமையைக் கண்டு அச்சிறுமி வியப்படைகிறாள். அவன் ராட்விக் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு திறன் பயனர் என்பதை உணர்ந்து கொள்ளும் அவன்தான் தியோன் ராட்விக் என்பதை அடையாளம் காண்கிறாள். அவனைச் சுற்றி வெளிப்படும் ஒருவிதமான ஆற்றலையும் அவன் மிகுந்த வேதனையில் இருப்பதையும் அவள் உணர்ந்து கொள்கிறாள். தன்னை ஒரு ரூட்டிம் என்று யாராவது கண்டுபிடித்துவிட்டால் தன் கடந்த கால வாழ்க்கை மீண்டும் நிகழ்ந்துவிடும் என்று அஞ்சும் அந்தச் சிறுமி இப்போதைக்கு எதையும் கண்டுகொள்ளாமல் மௌனமாக இருக்க வேண்டும் என்று தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்கிறாள். இதற்கிடையில் அறைக்குள் வந்த தியோன் ராட்விக்கை பார்த்து, அண்ணா அதிர்ச்சியடைந்து, எப்போது வந்தீர்கள் என்று கேட்கிறாள். மேலும் அவர் தனது ஆற்றலை பயன்படுத்த நினைக்கவில்லை என்று நம்புவதாக அண்ணா அவரிடம் கூறுகிறாள். தான் தியோனை போதிக்க துணிந்துவிட்டோமோ என்று அண்ணா அச்சமடையும் போது தியோன் கோபமாக, எப்போது இருந்து நீ எனக்கு ஆசிரியரானாய் என்று அவளைக் கடிந்து கொள்கிறான். அண்ணா பணிவுடன் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அங்கிருந்து நகர்கிறாள். வெளியே செல்லும் முன் தியோன் அந்தச் சிறுமி துர்நாற்றமாக இருப்பதால் அவளை விரைவாக குளிக்க வைக்குமாறு அண்ணாவுக்கு கட்டளையிடுகிறான். அந்தச் சிறுவன் கதவைச் சாத்திக் கொண்டு சென்ற பிறகு
அன்னா அந்தச் சிறுமியிடம் அன்பாக, நாம் குளித்த பிறகு சாப்பிடலாமா என்று கேட்கிறாள். அச்சிறுமி குளித்து முடித்து சுத்தமான ஆடைகளை அணிந்து வெளிவரும்போது அவளுடைய அழகைக் கண்டு வியந்து போன அன்னா, நீ எப்போதும் இவ்வளவு அழகாகத்தான் இருந்தாயா என்று அன்போடு வினவுகிறாள். அன்னாவின் அன்பான அரவணைப்பையும் தன்னை அழகானவள், கியூட்டி என்று அவள் கொஞ்சுவதையும் கண்டு அச்சிறுமி நெகிழ்ந்து போகிறாள். தன் வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களால் அழுக்கானவள், நாற்றம் அடிப்பவள் என்றே அழைக்கப்பட்ட அவளுக்கு அன்னாவின் இந்தச் செயல் மிகுந்த ஆச்சரியத்தையும் நெகிழ்ச்சியையும் அளிக்கிறது. அன்னா அந்தச் சிறுமியுடன் இருக்கும்போது கதவு தட்டப்படுகிறது. கதவைத் திறந்து கொண்டு உள்ளே நுழையும் ஒரு நபர், அவரது அருளாளர் ஹிஸ் கிரேஸ், கொண்டு வந்த சிறுமிக்கு என்னவானது என்று கேட்கிறார். முதலில் அந்தச் சிறுமியை பார்த்ததும் அவர் குழப்பமடைகிறார். அன்னா அருகில் இருந்தும் அந்தச் சிறுமியை பார்க்காமல் அவள் எங்கே போனாள் என்று கேட்கிறார். பின்பு அந்தச் சிறுமியை பார்த்ததும் அவள் நடைபாதை தூசி பந்து, வாக்கிங் டஸ்ட் பனி போல இருந்தவள் இப்போது ஒரு சிறிய பெண்மணியாக, லிட்டில் லேடி மாறிவிட்டதால் தம்மால் அவளை அடையாளம் காண முடியவில்லை என்று நகைச்சுவையாக கூறுகிறார். ரோட்விக் எஸ்டேட்டின் பட்லர் அன்னா மற்றும் அந்தச் சிறுமியிடம் வருகிறார். அவரது அருளாளர் ஹிஸ் கிரேஸ் அந்தச் சிறுமிக்கு பெயர் இருக்கிறதா என்று உறுதிப்படுத்த விரும்புவதாகவும், பெயர் இல்லை என்றால் அவளுக்கு புதிய பெயர் ஒன்றைச் சூட்ட விரும்புவதாகவும் கூறுகிறார். இதைக் கேட்ட அந்தச் சிறுமி தன் கடந்த காலத்தை நினைவுகூர்ந்து உருக்கமாக பதில் அளிக்கிறாள். கடந்த காலம், அவளுடைய தாய் மற்றும் மாமா அவளை சிறுமி, நீ அல்லது ஒட்டுண்ணி, பாராசைட் என்றே அழைத்து வந்தனர். முந்தைய பெயர் கெர்வேர் எஸ்டேட்டிற்கு கெர்வேஹர் எஸ்டேட் சென்றபோது அவர்கள் அவளை ஆக்னஸ் என்று அழைத்தனர். தற்போதைய நிலை, தான் இனி அந்த பெயரில் அழைக்கப்பட விரும்பவில்லை என்றும் தனக்கு என்று ஒரு பெயர் இல்லை என்றும் மிகுந்த மனவருத்தத்துடன் கூறுகிறாள். அந்தச் சிறுமிக்கு தன் பெயரையும் கடந்த காலத்தையும் மறந்து புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்கு ஒரு புதிய பெயர் தேவை என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ரோட்விக் எஸ்டேட்டில் உள்ள பெரும்பாலானோருக்கு அந்த எஸ்டேட்டின் பிரபுவே ஹிஸ் கிரேஸ் பெயரைச் சூட்டியுள்ளார். இது பழைய நினைவுகளை மறந்து புதிய வாழ்க்கையை தொடங்க விரும்புவோருக்கு அவர் அளிக்கும் ஒரு பரிசாக கருதப்படுகிறது. இதற்கிடையில் சிறுமியின் மாமாவைப் பற்றி பிரபு விசாரித்ததின் பேரில் அவர் குறித்த தகவல்களைச் சேகரித்த நபர், அந்தச் சிறுமி அனுபவித்த கொடுமைகள் வெறும் துன்புறுத்தலை, அபியூஸ் விடக்கூடியவை என்று பிரபுவிடம் கூறுகிறார். அந்தச் சிறுமியின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த விவகாரத்தை அப்படியே விட்டுவிடக் கூடாது என்று அவர் பிரபுவிடம் வற்புறுத்துகிறார். இதைக் கேட்டுக்கொண்டு பிரபு தீவிரமான யோசனையுடன் இருக்கிறார்.